இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னா, என்ன புறா இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறோம். அதில் ஒரு கர்ணா ஒரு பேர் இருக்குது, இதில் ஒரு பேர் இருக்குது. எல்லாம் முட்டை வச்சிருச்சு. இதெல்லாம் சேலுக்கு நம்ம போட்டிருந்த போஸ்ட்டு டக்குன்னு எல்லாம் முட்டை வச்சிருச்சு. லாங்கில் கேட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால அந்த ஊருக்குலாம் அனுப்ப முடியல. 2 முட்டை வச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேர் கர்ணா இருக்குது. இது ஃபீமேலு. நம்மள்கிட்ட இந்த ஜதை வந்து ரொம்ப முக்கியமான ஜதை. இதில் பட்டா கொடுத்தாச்சு, இருந்த பட்டாவும் கொடுத்தாச்சு, இப்போதைக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான நம்மள்கிட்ட பறந்த கன்சிடண்ட்டாக பறந்த ஃபீமேல் இது, அதுவும் பறந்த மேலு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பறந்த ஃபீமேல் இது ஜாக்கு, அதுவும் மேலும் பறந்தது தான். இந்த ஜதையில் ஒரு செட்டு பட்டா இருக்குது, அது இறங்கட்டும், அப்புறம் என்ன எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட பிள்ளைங்கள்லாம் எல்லாம் சேல் ஆயிடுச்சு, இதோட பிள்ளையும் சேல் ஆயிடுச்சு. தற்பொழுது இப்போதைக்கு ஒரு செட்டு பட்டா ரேசிங் ரோமரில் ஒரு செட்டு பட்டா இருக்குங்க, ஒரு பட்டா இருக்குது, ஒரு செட்டு பட்டா இருக்குது. இதுதான் பேரண்ட்டு, நம்மள்கிட்ட தம்பிகிட்ட பறந்தது. மேலு, இது ஃபீமேல். கிளப் ரிங்கோட இருக்குது, புதுக்கோட்டை கிளப் ரிங்கோட இருக்குது. அந்த ஒரு மேல் சிங்கிளாக இருக்குங்க, அது ஒரு பேர் இருக்குது, அது விரட்டிக்கிட்டு இருக்குல்ல முட்டைக்கு, அது ஒரு பேர் இருக்குது சேலுக்கு. இந்த மேல் சிங்கிளாக இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட். வேறு ஒன்றும் இல்லை. கர்ணப்புறாவில் அது இருக்கான்னு பார்ப்போம். கர்ணப்புறாவில் இந்த மேல் அப்டேட்டுங்க, இது ஒரு மேல் இருக்குது. அப்புறம் வந்து இது ஒரு மேல் இருக்குது, ஜாக் ஜீனி, அந்த ஒரு மேல் இருக்குது. அப்புறம் இன்னும் இந்த ஒரு சிகப்பு ஜீனி இருக்குது, அந்த மேல் அப்டேட்டு, அது வேணாலும் கொடுத்துடலாம். மற்றபடி எல்லாமே முக்காத புறா தான், எல்லாம் முட்டை வச்சுருக்கு. இதெல்லாம் குஞ்சும் பொரிச்சிருக்கு, ரொம்ப பொடி குஞ்சாக இருக்குது.